ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மிட் சைஸ் எஸ்யூவிக்கு டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த கியா செல்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் செல்லிங் இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பையிங் ப்ராடக்டாக இப்போ மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக இப்போ ரீசெண்டாக 2024 ஒரு ஃபேஸ் லிஃப்டான வெர்ஷனில் கியா செல்டோஸ் இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வண்டியை கொடுத்துருக்கக்கூடியது பிரசன்னா கியா ஷோரூம். ஸோ அவினாசியில் இவங்களோட ஷோரூமை இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷோரூமோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் ஃபார் புக்கிங் அண்ட் என்கொயரிஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். ஒரு நீட்டான சர்வீஸ் வந்து அவங்க மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து 15 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் அண்ட் GT X+ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேரியண்ட்டில் ப்ளஸ் லெவல் 2க்கான ஒரு ஆடாஸ் ஃபீச்சர் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 ஃபீச்சர் வந்து சேஃப்டி ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இந்த வேரியண்ட் அதாவது GT X+ அப்படிங்கிற இந்த வேரியண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 32 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஃபுல்லி லோடடாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த வண்டியை பற்றின ஒரு டீடைல் ரிவ்யூ இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த வண்டியை பத்தின ஒரு டீடைல்டான ரிவ்யூவை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். போலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறது 1.5 லிட்டருக்கான டீசல் CRDI இன்ஜின் இருக்கக்கூடிய இந்த கியா செல்டோஸ் GT X+ அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியன்ட் தான். ஸோ இதோடைய ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2024 மாடல். ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க ஓல்டு வெர்ஷன் கியா செல்டோஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய செல்டோஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கியாக்கான ஒரு ரீடிசைன் பண்ண லோகோ வந்து கிடைச்சிருக்கு. ஒரு மேட் சில்வர் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹெட் லேம்ப்ல இருந்து ரைட் சைடு ஹெட் லேம்ப் வரைக்கும் நமக்கு கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த டைகர் நோஸ் கிரில்லுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த குரோம் ஃபினிஷ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில்வர் கலர்ல கிடைக்குது. அதுக்கு கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமராக்கான ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்ல ஒரு வைடரான டைகர் நோஸ் கிரில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கியாவுடைய சிக்னேச்சர் டைகர் நோஸ் கிரில் இங்கே வந்து நல்லா செல்டோஸ்ல பெருசாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அது உங்களால் வந்து பார்க்கவும் முடியும். அதுக்கு கீழே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் நமக்கு கிடைக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேடார் ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயே ஏர்டாம்கான ஓப்பனும் நமக்கு கிடைச்சிருது. ஸோ ஃபாக் லேம்ப் பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்ல 3 ஐஸ் கியூப்கான ஒரு ஃபாக் லேம்ப் கிடைச்சிருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு 4 ஐஸ் கியூப்கான ஒரு ஃபாக் லேம்ப் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஹவுசிங்கும் பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ண ஹவுசிங் தான் இங்கே நமக்கு ஃபாக் லேம்புக்கு கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ப்ரீமியம்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அப்படியே மேலே நமக்கு ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு டுவல் LED இருக்கக்கூடிய 3 டாட் எல்லா ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லோ பீம் அண்ட் ஹை பீம் ரெண்டுமே அங்கேயே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு கீழே ஒரு 3 ஸ்ட்ராப் இருக்கக்கூடிய ஒரு LED DRL லைட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பார்க்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் லுக் வைஸ் ஓல்டு கியா செல்டோஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய கியா செல்டோஸ்க்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இங்கனால பார்க்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பானட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழைய பானட் மாதிரி ஏதாவது ஒரு கிளாம் ஷெல் டிசைனுக்கான ஒரு பானட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாம் உன்னால் வந்து நோட் பண்ணிக்க முடியும். ஒரு மஸ்குலர் டிசைன் வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு SUV ஸ்டாண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படியே இதனுடைய சைட் ப்ரொஃபைல் போவோம். ஸோ சைட் ப்ரொஃபைல் போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு 32 ஃபீச்சர்ஸ்க்கான ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு லெவல் 2 ஆடாஸ் வந்து இந்த கியா செல்டோஸில் ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதில் உங்களுக்கு 17 ஃபீச்சர் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸாக கிடைக்குது. ஸோ அதை ஜட்ஜ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 2 ORVMஸ்லையும் மேலே ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா, ரியர்ல ஒரு கேமரா, மொத்தமாக வந்து 5 கேமரா வந்து பிளேஸ் ஆகிருக்கு. நீங்க ஒரு ரேடார் கிடைக்குது. ஸோ பின்னாடியும் வந்து 2 ரேடார் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 3 ரேடார். ஸோ இந்த 2 விஷயமும் சேர்ந்து தான் நமக்கு லெவல் 2 ஆடாஸ்ங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து ஜட்ஜ் பண்ணி கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ அப்படியே அதனுடைய டைமென்ஷன் பொறுத்தவரை டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு லென்த் வந்து 4365 மில்லிமீட்டருக்கான லென்த்தும், ஹைட் பொறுத்தவரை 1645 மில்லிமீட்டருக்கான ஹைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. வித்து பொறுத்தவரை உங்களுக்கு 1800 மில்லிமீட்டருக்கான வித்து தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 190 மில்லிமீட்டருக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ வீல் பேஸ் பொறுத்தவரை 2610 மில்லிமீட்டருக்கான ஒரு வீல் பேஸ் தான் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெக்பர்ஷன் அப்படிங்கிற சஸ்பென்ஷனும், ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கப்புள்டு டார்ஷன் பீம் அப்படிங்கிற சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டாப் அண்ட் வேரியண்ட்ல டிஸ்க் பிரேக்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் பொறுத்தவரை நமக்கு மெஷின் கட் அலாய் வீல்ல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம்.
இங்கே நமக்கு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் சரி ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க முடியுது. டயர் ப்ரொஃபைல் பொறுத்தவரை 215/55 ஒரு 18 இன்ச்சுக்கான டயர் தான் இங்கே நமக்கு கிடைக்குது. மெஷின் கட் பண்ண ஒரு அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கான பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து டயரோட வீல் ஆர்ச்சில் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த கிளாடிங் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வரைக்கும் ட்ராவல் ஆகி ரியர் வீலுக்கும் வந்து நமக்கு அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். தென் கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் மேட் ஃபினிஷில் நமக்கு பிளாஸ்டிக் கிளாடிங் மேலே ஒரு டிசைன் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஏ பில்லர் அண்ட் பி பில்லர் சி பில்லர் பொறுத்தவரை மேட் ஃபினிஷில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓவர் வியூஸ் பொறுத்தவரை நமக்கு இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க இன்டெகிரேட்டடாக. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 360 டிகிரி கேமராவும் கிடைச்சிருக்கு. ஸோ எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓவர் வியூஸ் தான் இங்கே நமக்கு பிளேஸ் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ மேலே நமக்கு ரூஃப் ரைல்ஸ் பொறுத்தவரை 2 பிளாக் கலர் ரூஃப் ரைல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இங்கே உங்களுக்கு புது அப்டேட்டாக பேனரோமிக் சன்ரூஃப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். மேலே நமக்கான ஷார்க் ஃபின் ஆண்டனா கூடவே ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து இன்டெகிரேட்டடாக ஒரு ஸ்பாய்லர் கூடவே கிடைச்சிருக்கு. ஸ்பாய்லர் டிசைன் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. இங்கே கியா கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் டீஃபாகர் அது கூடவே நமக்கு வைப்பரும் கிடைச்சிருது வித் வாஷர் ஃப்ளூயிட் மேலேயே உங்களுக்கு வந்துடுது. ஸோ ரியரில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ரியர்லையுமே நமக்கு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்கிறது பின்னாடியுமே உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ப்ரீமியம்னஸை எங்கேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கனெக்டிங் டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு இண்டிகேட்டர் சரியுது நீங்கள் பார்த்துருக்க முடியும். கியாக்கான பேட்சிங் வந்து நடுவுலேயே பிளேஸ் ஆயிருக்கு. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு பிரேக் லைட் வந்து கிடச்சிருக்கு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ்க்கான லைட் வந்து கீழே பிளாக் கலர் பம்பரில் பிளேஸ் ஆயிருக்கு. அங்கேயே உங்களுக்கு ரிஃப்ளெக்டரும் பிளேஸ் ஆயிருக்கு. அதை சுற்றி ஒரு சில்வர் மேட் ஃபினிஷில் ஹவுசிங் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் டிசைன் வைஸில். அதுக்கு கீழே உங்களுக்கு சில்வர் மேட் ஃபினிஷில் ஒரு ஸ்கிப் லைட்டும் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். நல்லாவே இருக்குது டிசைன் வைஸில். ரியரில் ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பேக்லேயும் வந்து டிசைன் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த 2024 ஃபேஸ் லிஃப்ட் மாடலில். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா செல்டாஸ்க்கான பேட்சிங் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ரைட் சைடில் நமக்கு ஜிடி லைன் அப்படிங்கிற பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரியர் கேமரா வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. கூடவே நம்பர் பிளேட்கான லைட்டும் கிடைக்குது. தென் பார்க்கிங் சென்சார் பொறுத்தவரை 4 பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸில் வந்து கிடைக்குது. 1 2 3 4. இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ இந்த பூட் ஓப்பன் பண்ணி இந்த கியா செல்டாஸுடைய பூட் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். ஸோ டோட்டலாக 433 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து இங்கே கிடைக்குது. இங்கே உங்களுக்கான பார்சல் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதை தூக்கிட்டு ஸ்பேர் வீல் வந்து இங்கே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ஸ்பேர் வீல் ஜாக்கி இங்கே நமக்கு கிடைக்குது. கேபின் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60/40க்கான ஒரு ஸ்பிளிட் சீட் தான். ஸோ இதை நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு பூட் ஸ்பேஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆர்எல்ஸ் இந்த 433 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் ஓகேனா பார்சல் ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேரி பண்ணிக்க முடியும். ஸோ லோடு வைக்கிறதுக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது. ஸோ ஒரு ஃப்ளாட்டான பூட் ஸ்பேஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இந்த கியா செல்டோஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய பூட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். எஸ், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஈஸியாகவே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர் பற்றி ஒரு அளவுக்கு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த வண்டியோடைய இன்ஜின் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது GTX+ அப்படிங்கிற ஒரு 1.5 லிட்டருக்கான CRDI இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் வண்டி தான் இருக்குது. இப்போ இந்த போனட் ஓப்பன் பண்ணி இந்த இன்ஜினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம் வாங்க. எஸ், அப்பா செம வெயிட்டுங்க. ஸோ பில் குவாலிட்டி கியாவோட செல்டோஸை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல ஒரு பில் குவாலிட்டி இங்கே கிடைக்குது. பூட் இந்த போனட்டோட வெயிட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி வாங்கும் போது லிஃப்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். சிங்கிள் ஹேண்டில் கொஞ்சம் கஷ்டம் தான். இங்கே நமக்கு மேலே இன்ஜினுக்கான நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான இன்சுலேஷன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே நம்ம பார்க்கக்கூடியது 1.5 லிட்டருக்கான ஒரு CRDI இன்ஜின் இருக்கக்கூடிய 4 சிலிண்டர் இன்ஜின், டீசல் இன்ஜின் இது. ஸோ இதனுடைய ECM பேட்டரி எல்லாமே இங்கே நமக்கு ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃப் ஆயில் வந்து ஆட் ஆகுது. BS6 நார்ம்ஸ் படி ஒரு ஃபேஸ் 2க்கோட கண்டிஷன் கீழே நமக்கு டெஃப் ஆயில் இதில் வந்து ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு 14 லிட்டருக்கான டீசல் எமிஷனுக்கான ஒரு ஃப்ளூயிட் நீங்கள் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியது வரும். ஸோ இந்த வண்டி 1.5 லிட்டர் 4 சிலிண்டர். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 116 PS பவரும், டார்க் வந்து நமக்கு 250 Nm டார்க்கும் இது வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் வால் பொறுத்தவரை டீசெண்டாகவே பண்ணியிருக்கு.
ஸோ அண்டர் த ஹூட் உங்களுக்கு பாடி வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ கேப்ஸ் அப்படிங்கிறது பெருசாக பார்க்க முடியாது, ஏன்னா எல்லா இடமே ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ மெக்கானிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வேலை தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், பிளாஸ்டிக் ஹூட் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு வந்து மேக்ஸிமம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உள்ளே போயிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இந்த இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த போனட்டை கீழே விடுறேன், குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு சவுண்ட்லேயே தெரியும். எஸ், பில் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது இந்த கியா செல்டோஸில். இப்போ இந்த செல்டோஸோடைய இன்டீரியர் போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலரில் கொடுக்காம ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷில் தான் டோர் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வித் ரெக்வஸ்ட் சென்சாரோட கிடைச்சிருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90 டிகிரிக்கான ஓப்பனிங் வந்து கிடைச்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் இன்டீரியர் தான் வந்து உள்ளுக்குள்ள உங்களால் பார்க்க முடியும். அங்கங்கே ஒரு க்ளோசி பிளாக் எஃபெக்டும் சில்வர் கலருக்கான ஒரு ஆக்சென்ட்டும் உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஒரு ப்ரீமியம்னஸ் கண்டிப்பாக அங்கே வந்து உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படியே டோர் ஹேண்டில் வந்தீங்கன்னா டோர் நாப்ல இருந்து ஒரு சில்வர் குரோம் மேட் ஃபினிஷ் வந்து ட்ராவல் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் இது மட்டும்தான் உங்களுக்கு டோருக்கான நாப். மேலே இருக்கக்கூடியது டோர் லாக்கான ஒரு நாப் தான். தென் கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கிருந்தே பண்ணிக்க முடியும். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ். தென் பின்னாடி ஆல் 4 விண்டோஸ்க்கான ஒரு ஸ்விட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடும் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடும் உங்களுக்கு ஒன் டச்க்கான டவுன் அண்ட் அப் ஃபியூச்சர் வந்து கிடைக்குது. தென் இங்கே உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, ஆம் வச்சுக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங் எல்லாமே டீட்டெயில்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம் பார்க்கறதுக்கு. இங்கே உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் கிடைச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த கியா செல்டோஸ் GT X Plus வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டாப் லைன் வேரியண்ட்டில் பாஸ்க்கான ஒரு 8 ஸ்பீக்கர் வந்து உள்ளே கிடச்சிருக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்பீக்கரோட டிசைன் பாருங்கள், எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸோகனல் ஷேப்லேயே சொல்லலாம் இது. தென் பெடல்ஸ் பொறுத்தவரை இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி. ஸோ அதனால பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் பெடல் மட்டும் தான் இருக்குது. கூடவே டெட் பெடல் வந்து லாஸ்ட்டில் பிளேஸ் ஆகிருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. இது அப்படியே இங்கே டிரைவர் சைடோட ரைட் சைடு வந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஒரு சுவிட்சும், கூடவே ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச், ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்ச், அது கூட உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கான லெவலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படியே நமக்கு சீட்டில் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டோட தான் கிடைச்சிருக்கு. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்லேயே ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்ல இல்லை, ஸ்டாண்டர்டாக கியா செல்டோஸில் உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்கே டிரைவர் சீட் பொறுத்தவரை 8-வே அட்ஜஸ்டபிள் மோட்டரைஸ்டு சீட்டு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கும் ஹைட்டு டவுன் பண்ணிக்கலாம், அப் பண்ணிக்கலாம். தென் ரிக்ளைன் அண்ட் டிக்ளைன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இதில் பண்ணிக்க முடியும். ஒரு 8-வே அட்ஜஸ்டபிள் சீட் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லம்பர் சப்போர்ட்டோட இங்கே இருக்குன்னே சொல்லலாம். சீட்டோட கம்ஃபர்ட் உட்காந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வண்டிக்குள்ளே போயிட்டு இன்டீரியர் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை எஸ், ஒரு டீசெண்டான இன்ட்ரெஸ்ட் இங்கே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. இப்போ டோரை க்ளோஸ் பண்ணி தட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எஸ், நல்ல ஒரு தட் எஃபெக்ட் வந்து உள்ளுக்குள்ளே கிடைக்குது. இப்போ இந்த வண்டியோடைய இன்டீரியர் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டி கட்டுக்கான ஒரு ஸ்டேரிங் வீல் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ரெண்டுமே வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய லாக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சில்வருக்கான ஒரு பிரஸ்ட் எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்லேயே நமக்கான ரைட் சைடில் MIDக்கான கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறமா லேன் அசிஸ்டுக்கான பட்டன் இங்கே கிடைக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ், கால் அட்டன் அண்ட் ரிஜெக்ஷனுக்கான கண்ட்ரோலும் நமக்கு கிடைக்குது. நாம இன்னைக்கு டிரைவ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது AMT, அதாவது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ அதனால இங்கே உங்களுக்கு கியர் ஷிஃப்டர் வந்து பெடல் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் கியர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் இது மூலியமா உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். தென் ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் லைட் கண்ட்ரோல்ஸ் ஆட்டோ ஃபங்க்ஷனோட கிடைச்சிருக்கு. தென் லெஃப்ட் சைடில் நமக்கு ரியர் அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து லெஃப்ட் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வண்டியோடைய இன்ஜின் நாய்ஸ், அதாவது 1.5 லிட்டருக்கான ஒரு 4 சிலிண்டர் டீசல் CRDIயோட இன்ஜினோடைய சவுண்ட் உள்ளுக்குள்ள எப்படி ரீஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பெருசாக உள்ளுக்குள்ளே நமக்கு இல்லை.
இன்ஜினோட வைப்ரேஷன்ஸும் மேக்ஸிமம் வந்து உள்ள கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரீஃபைன்மெண்ட் ஒரு நல்ல லெவல்லையே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கியா செல்டோஸ் டீசல் 1.5 லிட்டர் சிஆர்டிஐ இன்ஜினில் 4 சிலிண்டராக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ரம்பிள்னஸ் வந்து பெருசாக எனக்கு ஃபீல் ஆகலை. வைப்ரேஷன்ஸ் ஒரு 90% வைப்ரேஷன் வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்கு. பட் ரன்னிங்கில் எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் ட்ரைவ் ரிவ்யூவாக பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேரிங் வீல் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு லெதர் ரேப் பண்ண ஸ்டிச்சிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டீ கட் ஸ்டேரிங் வீல் தான் நமக்கு இங்கே கிடைக்குது. ஸோ ஹார்னுடைய சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஹார்ன் பொறுத்தவரை டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டியிலேயே கொடுத்துருக்காங்க. கியா செல்டோஸில் நமக்கு இதை ரொம்ப நாளாவே யூஸ் பண்ண ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஹார்ன் தான். எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. கியாக்கான பேட்சிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ரீடிசைன் பண்ண பேட்சிங். இது இங்கே நமக்கு ஏர் பேக் கிடைச்சிருக்கு. டோட்டலாக 6 ஏர் பேக்ஸ் வந்து இந்த கியா செல்டோஸில் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே நமக்கு இந்த எம்ஐடி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எம்ஐடி பொறுத்தவரை ஒரு 10.25 இன்ச்சுக்கான ஒரு ஸ்க்ரீனில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பட்டன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் காம்பஸ், அதுக்கடுத்து டயர் ப்ரெஷர் மானிட்டர், தென் உங்களுக்கு லேன் அசிஸ்ட், அதுக்கடுத்து உங்களுக்கு ரீஃபுவேலிங் எப்போ பண்ணீங்க, ட்ரிப்பெல்லாம் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடாஸ் ஃபியூச்சருக்கான ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். தென் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இங்கே நமக்கு ரைட் சைடில் பிளேஸ் ஆகிருக்கு. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10.25 இன்ச்சுக்கான ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்கான ஒரு கண்ட்ரோல்ஸ் தான் வந்து இங்கே ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே இருக்கக்கூடியதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுலேயே உங்களுக்கு கால் அட்டன்கான ஆப்ஷன், ரிஜெக்ஷனுக்கான ஆப்ஷன் சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிடச்சிருக்கு. தென் டச்சோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இது பாருங்க, ஏர் ஃப்ளோ அப்படியே வந்து ஸ்மூத்தாக போகுது. நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, லைட்டாக டச் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், கிளைமேட்டை வந்து நீங்கள் இங்கிருந்தே உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பட்டன்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் டச் மூலியமாக நீங்கள் ஏர் கண்டிஷனர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். தென் அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வாய்ஸ் கமாண்ட் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓப்பன் சன்ரூஃப். ஸோ வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சன்ரூஃபை ஓப்பன் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கடுத்து அதே மாதிரி க்ளோஸ் சன்ரூஃப். ஸோ சன்ரூஃபை ஓப்பன் க்ளோஸ் ரெண்டுமே உங்களால் வந்துட்டு இதில் வாய்ஸ் கமாண்ட் மூலியமாக பண்ணிக்க முடியும். தென் அதுக்கடுத்து என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஓப்பன் விண்டோ. ஸோ விண்டோஸ் கூட உங்களால் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்க முடியும். க்ளோஸ் விண்டோ. எஸ், பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ரப்பர் டைப்பில் இருக்க பார்க்கறதுக்கு, டச் பண்ணும்போது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் அங்கேயே உங்களுக்கு ஏசி வென்ஸும் பிளேஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஒரு டியூவல் ஜோன் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் இருக்கவங்களுக்கு டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருமே வந்து செப்பரேட் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்க்கான சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே கிடைக்குது. இங்கே உங்களை ஃபோனை வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். தென் கீழே 12 வாட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கிடைக்குது. அதுக்கு கூடிய யூஎஸ்பிக்கான போர்ட்டும் டைப் சிக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் வந்து இந்த கிரிப் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிராப் ஹேண்டில் மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த கிரிப்பு. ஸோ இங்கே நமக்கு ஒரு 6 ஸ்பீடுக்கான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது. ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 360 டிகிரிக்கான ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸில் அடாப்டிவ் கைட்லைன் கூடவே நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பட்டன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய கேமராவுடைய ஆங்கிள்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 2 சைடு வியூ மிரர் நமக்கு காட்டுது. தென் இங்கே இருக்கக்கூடியது ரியரில் காட்டுது. தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வந்துட்டு இருக்கக்கூடிய வியூவை காட்டுது. ஸோ 360 டிகிரி கேமரா இந்த GTX Plus வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. தென் நியூட்டர் டிரைவ். தென் அதுக்கு அடுத்து லெஃப்ட்டில் தள்ளிட்டீங்க அப்படின்னா ஸ்போர்ட் மோட் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ ஸ்போர்ட் மோட் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நமக்கு வந்து நியூட்ரல் டிரைவில் வச்சுக்கோம். டிரைவில் வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான் வந்து எம்ஐடியில் இருக்குது. இப்போ நம்ம டிரைவ்ல இருந்து ஸ்போர்ட்டுக்கு மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்போர்ட்டுக்கு மாற்றும் போது ஸோ டோட்டலாக அப்படியே ஒரு ரகடான ஒரு எம்ஐடிக்காக மாறிடுச்சு. ஒரு ரெட் கலரில் வந்து இங்கே நமக்கு பார்க்கறது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் இப்போ நம்ம நியூட்ரல் பண்ணிடலாம். பார்க்குக்கு போட்டாச்சு. தென் அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ் பொறுத்தவரை நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. தென் இங்கே பின்னாடி பார்க்கிங் சென்சாருக்கான ஒரு சவுண்ட் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் மோட்,
அதுக்கடுத்து ஸ்போர்ட் அந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கான ஒரு லிவர் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நார்மலில் இருக்குது, ஈகோக்கு மாற்றினோம்னா ஒரு ப்ளூ கலரில் மாறிடுது. தென் அதுக்கடுத்து நார்மல், ஸ்போர்ட் இந்த மாதிரி வந்து உங்களால் டிரைவ் மோடை வந்துட்டு இதுலேருந்தே உங்களுக்கு மாற்றிக்க முடியும். ஸோ சென்டரில் இருக்கக்கூடியதை இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா டிரைவில் இருந்து ட்ராக்ஷனுக்கு மாறிடுது. ஸோ ட்ராக்ஷனுக்கு மாறும்போது அதில் உங்களுக்கு ஸ்னோ, மட், சாண்ட், ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங்கான ஒரு கப் ஹோல்டர் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வகையில் தான் கொடுத்துருக்காங்க. தென் பார்க்கிங் பிரேக் பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக்கான ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்ட் ஃபியூச்சரோடைய கிடைக்குது, ஆட்டோ ஹோல்ட் ஃபியூச்சரோடைய கிடைக்குது. நீங்கள் உங்களுக்கு கார் உடைய கீ பற்றி பார்க்கும்போது இந்த கியாவுடைய செல்டோஸோட கீ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடியது லாக், அன்லாக், அதுக்கப்புறமா ஹோல்டுங்கிற ஆப்ஷன். இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வண்டியை வெளியே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இங்கே இருக்க ஹோல்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரியரில் இருக்கக்கூடிய பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கியாக்கான நியூ ரீடிசைன்டு லோகோவோட கிடச்சிருக்கு. ஸோ ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே சென்ட்ரிக்கான கீ தான், நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை இங்கே வச்சுருவோம். தென் அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடியது ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட். எஸ், ஓகே, நோ ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் வந்து இதில் கிடைக்கல. பட் இருந்தாலும் ஆம்ரெஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஏரியா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் வந்து எஸ், நோ இங்கே நமக்கு கிடைக்கல. க்ளோ பாக்ஸ் பொறுத்தவரை ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஏரியாவோட கிடைக்குது. பட் கூலண்ட் க்ளோ பாக்ஸ் இங்கே நமக்கு கொடுக்கல. மேலே நமக்கு சன்வைசர் ஒரு மிரரோடவே கிடைச்சிருக்கு. தென் அதுக்கடுத்து ஐஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்ஸோட வந்திருக்கு. இங்கே கியா கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரோடைய கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு சன்கிளாஸ்க்கான ஹோல்டரும், இங்கே உங்களுக்கு எல்லோ கேபின் லேம்ப் வந்து 2 கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கான பெனரோமிக் சன்ரூஃப் வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் இந்த ஃபேஸ் லிஃப்ட் ஆப்ஷனில் புதுசாக கிடைச்சிருக்கக்கூடிய நமக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர்னே சொல்லலாம். பெனரோமிக் சன்ரூஃப் வந்து இந்த கியா செல்டோஸ் GT X+ல கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடில் சன்வைசர் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஹோல்டர் கிடைக்குது. பட் உங்களுக்கு மிரர் வந்து கிடைக்கல. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கான சப் ஊஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் பாஸ்க்கான ஒரு 8 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சப் ஊஃபர் ஃப்ரண்ட்ல ஒன்று, பேக்ல ரியர்ல பார்த்தீங்கன்னா பூட் ஃபேஸ்ல வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம சாங் ப்ளே பண்ணி பார்ப்போம். अविनाशी हाँ எஸ், நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி நல்ல ஒரு எஃபெக்ட்ல இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தாச்சு. இப்போ எக்ரெஸ் பார்த்துட்டு இந்த கியா செல்டோஸோடைய ரியர் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ 190 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு டீசெண்டான எக்ரெஸ் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ரியரில் போயிட்டு ரியருடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ரியரில் நமக்கு விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஃபியூச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சன் ஷேடு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி நீங்கள் லாக் பண்ணிக்க முடியும். வெளியே இருக்கக்கூடிய வெயில மேக்ஸிமம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி நமக்கு டோர் நாப் வந்து ஒரு சில்வர் மேட் ஃபினிஷில் தான் கிடைச்சிருக்கு. பாஸ்க்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே ரியரில் விண்டோ கண்ட்ரோல்ஸுக்கான பட்டனும், தென் கீழே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் வித் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியரில் 3 ஹெட்ரெஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத டேரெக்டாகவே இவங்க இது மூலியமாக சொல்லியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இதனுடைய இன்க்ரெஸ் எப்படி இருக்குது, லெக் ரூம், தை சப்போர்ட் அண்ட் ஹெட் ரூம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம் வாங்க. ஸோ இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ கைஸ், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட் என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5.8 ஃபீட்டுக்கான ஹைட் என்னோட ஹைட். ஸோ என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட் வந்து நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் போது லெக் ரூம் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்ல ஒரு டீசெண்டான லெக் ரூம் வந்து இங்கே எனக்கு கிடைக்குது. நீ ரூம் பொறுத்தவரை எஸ், இவ்வளோ நீ ரூம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீ ரூமும் ப்ராப்ளம் இல்லை. தை சப்போர்ட் பாருங்க, தை சப்போர்ட் பார்க்கும்போது ஒரு 80%க்கான தை சப்போர்ட் வந்து இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லாங் ஜேர்னிக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ட்ராவல். அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட்ல நமக்கு 2 சீட்லையுமே மேகசின் ஹோல்டர் வந்து கிடைச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ரியல் இருக்கக்கூடியவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரியருக்கான ஏசி வெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கிடையாது, பட் ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தென் கீழே டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் 2 கிடைக்குது. தென் அது கூடயே இங்கே மொபைல் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க.
ரியர்ல நமக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து 3 பேத்துக்கும் செப்பரேட்டாவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். தென் அதே மாதிரி இங்க எனக்கு ஹைட் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டோட ரூம். ஸோ அதே மாதிரி இங்க எனக்கு ஹெட் ரூம் பொறுத்தவரை என்னோட ஹைட் 5.8. ஸோ அப்படி இருக்கும்போது ஆவரேஜான ஒரு ஹெட் ரூம் வந்து கிடைக்குது. லாங் டிராவல் போகும்போது எனக்கு ஹெட் ரூம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நல்ல ஒரு ரீக்ளைன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய சீட் இருக்கிறதுனால நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ரியர்ல அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். லாங் டிராவலுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த இடத்துல சன்ஷேடு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரீமியமான ஃபீச்சராக எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு சில காரில் இந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. பட் இங்கே செல்டோஸில் கொடுத்துருக்கிறது ஒரு ஆட் ஆன் ஃபியூச்சராகவே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரைவருடைய சீட்டோடைய சீட் பெல்ட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு கூல் ஃபியூச்சர்னே நான் சொல்லுவேன். தென் அதுக்கு அடுத்து பார்க்கும்போது ரியரில் நமக்கு ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் இன்டீரியர் தான். ஸோ உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு அடைச்ச மாதிரி ஃபீல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பின்னாடி ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் கிளாஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய பார்சல் டிரைவை நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே ரியர் கேபின் ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரியே ஒரு டீசெண்டான கம்ஃபர்ட் வந்து கிடைக்கிறதே சொல்லலாம். ஸோ கைஸ் இதுதான் இந்த கியா GT-X Plus உடைய ஃப்ரண்ட் டேஷ்போர்டுக்கான வியூ. ஸோ இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ரியருடைய எக்ரெஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ டோர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 டிகிரிக்கான ஓப்பனிங் வந்து கிடைச்சிருது. ஸோ ரியரில் இறங்கும் போது எக்ரெஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட்டை மைண்ட் பண்ணாமல் நீங்கள் ஏறிக்கலாம், ஹெட்டை மைண்ட் பண்ணாமல் நீங்கள் இறங்கிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கான வண்டியை பொறுத்த வரைக்கும் கியா செல்டோஸில் 2024 மாடலில் நமக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பிகாஸ் ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெக்னாலஜி வைஸில் சேஞ்சஸ் எதுவுமே பெருசாக இருக்காது. பட் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் டிசைனில் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சில விஷயங்கள் நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்கு அடுத்து இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம் வாங்க. ஸோ கைஸ் இந்த வண்டியோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அதுக்கு அடுத்து இதோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வண்டியோடைய பேஸ் வேரியண்டான HTE அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா 10,89,000 ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த GT-XI Plus அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீசல் வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட், அதாவது நான் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் சொல்றேன். எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 19,35,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய கலர் டீடைல்ஸ் அதுக்கப்புறமா வேரியன்ட் டீடைல்ஸ் எல்லாமே இப்போ நான் ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன், நீங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ கைஸ் இந்த கியா செல்டோஸோடைய 1.5 லிட்டருக்கான CRDI இன்ஜினை பத்தின ஒரு GT-XI Plus அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் எண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேரியண்ட்டை பத்தி கிளியரா பார்த்துட்டோம். ஸோ டாப் எண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா X-Line அப்படின்னு இன்னொரு வேரியன்ட் இருக்கு. அது மேட் ஃபினிஷ்க்கான ஒரு வேரியன்ட். ஸோ அதை பத்தி இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் இருக்கக்கூடிய வண்டியை நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கோட லெவல் 2 ADAS ஃபீச்சரோட டெக்னாலஜி வைஸ்லயும் சரி டார்க்கினஸ்லயும் சரி நல்ல லோடட் வண்டியா வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கியா செல்டோஸை நீங்க ஒரு மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்பவுமே எனக்கு முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணாதான் நான் அப்லோட் பண்ற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நீங்க ஈஸியாக அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். ஸோ until then bye from Kishore Vlogs. Bye.